யாருக்குமே உங்களை பத்தி யோசிக்கிறதுக்கோ உங்களை ஜட்ஜ் பண்றதுக்கோ கேலி பண்றதுக்கோ நேரம் இல்லை. அவங்க அவங்களோட வேலைகள்ல பிஸியா இருக்காங்க. அவங்களுக்கு நேரம் இல்லை தெரியுமா? அவங்களுக்கு ஒரு நிமிஷம் கிடைச்சா கூட அவங்க உங்களை எங்க அவங்க பாக்குறாங்க. அதனால மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோன்னு கவலைப்படாதீங்க. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கிறது அவங்க பிரச்சனை இல்லையா? நீங்க எதுக்கு எல்லாரோட மனசையும் படிக்க முயற்சி பண்றீங்க? உங்க மனசோட தன்மை என்னங்கிறதுல தான் நீங்க கவனம் செலுத்தணும். மற்றவங்க மனசோட தரத்தையும் எண்ணங்களையும் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் சொல்றேன், அது அவ்வளவு முக்கியமானது இல்லை. மற்றவங்க மனசுல என்ன இருக்குன்னு ஆராய்ஞ்சு பார்க்கறதுல எந்த பலனும் இல்லை. உண்மையில அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்க மனசுல என்ன நடக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு அக்கறை இருந்தா உங்க வாழ்க்கை மேம்படும். அவர் என்ன நினைக்கிறாரு, அந்த பொண்ணு என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி கவலைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். ஏன்னா என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதெல்லாமே உங்க கற்பனை தான். தினமும் இப்படி கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தா அது உங்களை பைத்தியமாக்கிடும் இல்லையா? ஆனா எது எப்படியோ உங்களை பத்தி யாரும் யோசிக்கல. உங்களை டிசப்பாயிண்ட் பண்றதுக்கு மன்னிச்சிடுங்க.